16வது மந்திரம். சகோவாச அஜாதசத்ருः யத்ர ஏஷக ஏதத் சுப்தோ அபோத் ய ஏஷ விஞ்ஞானமய புருஷக குவ ஏஷ ததா போத் குத ஏதத் ஆகாதிதி ததுகன மேனே கார்க்யக. 15வது மந்திரத்தில் ஆத்ம தத்துவம் ஷரீரம் பிராணன் அல்ல என்று விளக்கப்பட்டு, இந்த 16வது மந்திரத்தில் அஜாதசத்ரு சிஷ்யனிடம் பாலாகியிடம் ஒரு கேள்வியை கேட்கின்றார். அந்த கேள்விக்கு பாலாகிக்கு பதில் தெரியவில்லை. சகோவாச்ச அஜாதசத்ருஹு, அஜாதசத்ரு இவ்விதம் கேட்கின்றார். ஏஷக சுப்தக அபூத் யத்ர, யதா எப்பொழுது இந்த ஜீவன் உறங்கிக் கொண்டிருக்கின்றானோ, அந்த ஜீவனுக்கு இங்கு குறிப்பிடுகின்ற சொல் விஞ்ஞானமய புருஷக, அறிவு சொரூபமாக இருக்கின்ற இந்த ஜீவன் எப்பொழுது உறங்கிக் கொண்டிருக்கின்றானோ, ததா அப்பொழுது குவ ஏஷக அபூத், எந்த இடத்தில் இருக்கின்றான், எப்படிப்பட்ட சொரூபத்தில் இவன் இருக்கின்றான், உறங்கும் பொழுது எங்கு செல்கின்றான், எந்த இடத்தில் இருக்கின்றான். குதக ஏதத் ஆகாதிதி, எந்த இடத்திலிருந்து இவன் மீண்டும் திரும்பி வருகின்றான் என்பது கேள்வி. உறங்கும் பொழுது எங்கு சென்று எங்கு இருக்கின்றான், உறங்கி முடித்ததற்கு பிறகு எங்கு இருந்து இவன் வருகின்றான். இந்த இரண்டு கேள்விக்கும் ததுக ந மேனே கார்க்யக, ந மேனே என்றால் அறியவில்லை, கார்க்யக என்றால் இங்கு பாலாகி சிஷ்யன் இந்த கேள்விக்கான பதிலை அறியவில்லை. இதை நாம் சென்ற வகுப்பில் பார்த்து முடித்தோம். இப்பொழுது இங்கு இரண்டு கேள்விகள் இருக்கின்றது. ஒன்று, எப்படிப்பட்ட இடத்தில் இவன் சென்று இருக்கின்றான், எப்படிப்பட்ட இடத்திலிருந்து இவன் வருகின்றான், இதுதான் கேள்வி. உண்மையில் இந்த இரண்டு கேள்விக்கும் பதில் ஒன்றுதான். உறங்கும் பொழுது இவன் எங்கு சென்றுள்ளான் என்றால் ஆத்மாவிடம் சென்றுள்ளான், ஆத்ம தத்துவத்திடம் இவன் சென்றுள்ளான். உறங்கி விழித்ததற்கு பிறகு எங்கிருந்து வருகின்றான் என்றாலும் ஆத்மாவிடம் இருந்துதான் வருகின்றான். ஆனால் உபனிஷத் பிரம்மனிடமிருந்து வருகின்றான் என்று கூறுகின்றது. அதற்கு காரணம் பிரம்ம தத்துவமும் ஆத்மாவும் ஒன்றாக இருப்பதனால். இனி சங்கரர் இந்த கேள்விக்கு கொடுக்கின்ற விளக்கத்தை பார்ப்போம். மிக சுருக்கமான விளக்கம்தான் இங்கு கொடுத்துள்ளார். இப்போ இந்த கேள்விக்கு இந்த 16வது மந்திரத்திற்கு சங்கரருடைய பாஷ்யத்திற்கு இப்பொழுது செல்கின்றோம். இப்போ சங்கரர் ஒரு கேள்வியை கேட்கின்றார். அதாவது, உறக்கத்தில் இருக்கின்ற ஆத்மா ஸ்வாபே ஸ்திதக ஆத்மா, சொப்பனத்தில் இருக்கின்ற ஆத்மா, சொப்பனம்னா இங்கு ஆழ்ந்த உறக்கம், ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கின்ற ஆத்மா சொரூபத்திலிருந்து வேறு எங்காவது சென்று விட்டதா, தன்னுடைய சொந்த சொரூபத்திலிருந்து வேறு எங்காவது சென்று அங்கிருந்து வந்ததா என்று ஒரு கேள்வியை கேட்கின்றார். அதாவது ஆத்ம தத்துவம் தன்னுடைய சொரூபத்திலிருந்து வேறு எங்காவது சென்று மீண்டும் தன்னிடம் வந்ததா. உதாரணமாக நம்முடைய இருப்பிடம் நம்முடைய வீடு, அதுதான்
ஹோம், குவைட் அட் ஹோம் அப்படின்னு சொல்கிறோம். நான் வீட்டில் சந்தோஷமாக இருக்கிறேன்னு சொல்கிறோம். ஆனால் என்ன செய்கின்றோம்? வெளியே வந்து வேலை செய்து கொண்டு மீண்டும் வீட்டுக்கு செல்கின்றோம். இப்போது நம்முடைய யதார்த்த ஸ்தானமாக வீடு இருந்த போதிலும் வீட்டுக்கு வெளியே சென்று பிறகு மீண்டும் வீட்டுக்கு வருகின்றோம். அதே போல ஆழ்ந்த உறக்க காலத்தில் அல்லது ஏதோ ஒரு காலத்தில், ஜாகிரத அவஸ்தையாகலாம், சொப்பன அவஸ்தையாகலாம், சுஷுப்தி அவஸ்தையாகலாம், ஆத்மா தன்னுடைய சொரூபத்திலிருந்து வேறு எங்காவது சென்று இருந்து கொண்டு மீண்டும் வந்துள்ளதா என்ற ஒரு கேள்வியை கேட்கின்றார். அதாவது ஆத்மாவுக்கு கமனாகமனம் இருக்கின்றதா, ஒரு இடத்துக்கு சென்று வருகிறதா, தன்னை காட்டிலும் தனக்கு வேறான ஒரு இடத்திற்கு சென்று வருகிறதா? பிறகு சங்கரரே பதில் சொல்கின்றார். ஒரு கால் ஆத்மா தன்னுடைய சொரூபத்திலிருந்து வேறு எங்காவது சென்று வந்தால் இங்கு சென்று வருகின்ற விவகாரம் சத்தியமாகிவிடும். சொரூபத்திலிருந்து வேறு எங்காவது சென்று வந்தால் சென்று வருதல் என்கின்ற விவகாரம் வாஸ்தவமாகிவிடும். வாஸ்தவம்னு அது உண்மையாயிரும். ஏன்னா சென்று வருதல்ங்கிறது உண்மை. காரணம், தனக்கு வேறான ஒரு இடத்துக்கு சென்று வந்தால் சென்று வருதல் என்பது சத்தியமாகிவிடும். எப்படி? நாம் வீட்டிலிருந்து எங்கோ சென்று வருகின்றோம். அப்பொழுது சென்று வருதல் என்பது உண்மையாகி விடுகின்றது. ஆனால் வீட்டிலேயே இருந்து கொண்டிருந்தால் சென்று வருதல் என்பது ஒன்று கிடையாது. பிறகு சென்று வருதல் என்பது எப்பொழுது உண்மையாகின்றது? தனக்கு வேறாக ஒரு இடத்திற்கு சென்று அங்கிருந்து வந்தால். ஒரு கால் ஆத்மா சொரூபத்திலேயே இருந்தால், எங்கும் செல்லவில்லை என்றால், ஆத்மா இப்போ நம்ம வீட்டிலேயே இருக்கிறது போல நாம் எங்கும் செல்லவில்லை என்றால், அதாவது ஆத்மா எங்கும் செல்லவில்லை, எங்கிருந்தும் வரவில்லை என்றால், பிறகு ஆத்மா எங்கு சென்றது, எங்கிருந்து வந்ததுன்னு தான் இங்கே கேள்வியே இருக்கின்றது. சுஷுப்தி காலத்தில் ஆத்மா எங்கு சென்றுள்ளது, ஆத்மா எந்த இடத்துல போய் இருக்குதுன்னு ஒரு கேள்வி. இரண்டாவது கேள்வி என்ன? எந்த இடத்திலிருந்து வந்தது. இப்போ இந்த கேள்வியையே சங்கரர் அட்டாக் பண்ணுறார். எங்கே போச்சு, எங்கிருந்து வந்ததுன்னு இங்கே கேள்வி குரு கேட்டிருக்கின்றார். இந்த செல்லுதல், எங்கோ செல்லுதல், எங்கிருந்தோ வருதல் என்கின்ற விவகாரம் உண்மையானால் அது எப்படி இருக்கணும்? ஆத்மா தனக்கு வேறாக ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்திருக்கணும். ஒரு கால் ஆத்மா சொரூபத்திலேயே இருந்தது என்றால் சென்று வருதல் என்கின்ற விவகாரம் பிராந்தியாக இருக்க வேண்டும். தன்னுடைய சொரூபத்திலிருந்து ஆத்மா எங்கும் செல்லவில்லை என்றால் பிறகு சுஷுப்தியில் சென்று வருதல் என்ற விவகாரம் பிராந்தி. பிராந்தினா அவாஸ்தவம், அது வாஸ்தவம் அல்ல. இந்த விவகாரம் ஆத்மா எங்கோ சென்று எங்கிருந்தோ வந்தது என்ற விவகாரம், இப்போ இந்த விவகாரம் இருக்குது, ஏன்னா கேள்வியிலே அந்த விவகாரம் விட்டது. இந்த விவகாரம் பிராந்தி ஆகும். அதற்கு உதாகரணம் என்ன? சொப்பனம். சொப்பனத்தில் நான் எங்கேயோ சென்று வந்துள்ளேன். ஒரு இடத்தையே நம்ம நினச்சிட்டு தொங்கிட்டு இருக்கோம். அந்த இடத்துக்கு நம்ம கனவுல சென்று விட்டோம். இப்போ நம்ம காலையில் எழுந்த உடனே என்ன சொல்கிறோம்? நேற்று இரவு நான் பாம்பே போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறோம். எப்படின்னா கனவில். இப்பொழுது ஒரு இடத்திற்கு நான் சென்று வந்தேன் என்கின்ற விவகாரம் பிராந்தி. பிராந்தி அப்படின்னா வெறும் கற்பனை, உண்மை அல்ல, சத்தியம் அல்ல, வாஸ்தவம் அல்ல. இவ்விதம் சொப்பனத்தில் இருக்கின்ற விவகாரம் கமனம் ஆகமனம் என்பது அது வாஸ்தவம் அல்ல. காரணம் என்ன? அந்த இடத்துல நான் ஸ்தூல சரீரமான நான் என்னுடைய இடத்தை விட்டு எழுந்து கொள்ளவில்லை. ஸ்தூல சரீரமாக இருக்கிற ஆத்மா அந்த இடத்திலிருந்து வேறு இடத்துக்கு போயிட்டு வரல. ஆனால் கனவுல இந்த ஸ்தூல சரீரத்தோடு எங்கேயோ போயிட்டு வந்ததாக நான் பேசுகின்றேன். எழுந்தவுடன் என்ன சொல்கிறேன்? நான் இங்கு சென்று வந்தேன் என்று சொல்கின்றேன். இப்போ இதிலிருந்து கனவில் நான் ஒரு இடத்துக்கு போய்
அங்கிருந்து வந்தது என்கின்ற விவகாரம் பிராந்தி. இப்போ இங்கு கேட்கின்றார், ஆத்மா சொரூபத்திலிருந்து எங்காவது சென்று வந்ததா? இது அப்படியே கனவுல பார்க்கணும். இப்போ கனவில் இருக்கும் பொழுது நம்ம விஸ்வன்னு எடுத்துக்கொண்டு, ஏன்னா கனவு இந்த இடத்துல எக்ஸாம்பிள், உதாகரணம். இந்த ஸ்தூல சரீரத்துடன் இருக்கின்ற நான் ஸ்தூல சரீரத்துடன் எங்காவது சென்று வந்தேனா உண்மையிலேயே, அல்லது வெறும் பிராந்தி தானா என்றால் நம்ம என்ன சொல்லுவோம்? பிராந்தி, இந்த விவகாரம் பொய் என்று சொல்வோம். காரணம், என்னுடைய சொரூபத்திலிருந்து நான் எங்கும் செல்லவில்லை. சொரூபம்னா படுத்திருக்கிற இடம் அல்லது வீடு, அதிலிருந்து நான் எங்கும் செல்லவில்லை. அதே போல ஆத்ம தத்துவம் சுஷுப்தி என்ற ஒரு அவஸ்தையில் எங்கேயோ சென்று இருக்கின்றது. பிறகு விழித்து கொள்ளும் பொழுது இந்த ஆத்மா எங்கிருந்தோ வருகிறது. இதுதான் கேள்வி. சுஷுப்தியில் ஆத்மா எங்கே போய் இருந்தது, எந்த இடத்துல இருந்தது, விழித்து கொள்ளும் பொழுது எந்த இடத்திலிருந்து வருகிறது என்பது கேள்வி. இப்போ இங்கே சங்கரர் பதில் சொல்கின்றார், பதிலிலிருந்து நமக்கு தெரிய வருகிறது, ஆத்மா எங்கும் செல்லவில்லை, எங்கிருந்தும் வரவில்லை. காரணம், அது தன்னுடைய சொரூபத்திலேயே இருக்கின்றது. அது எங்காவது சென்றிருந்தால் தானே, எங்கிருந்தாவது வந்திருந்தால் தானே. ஆகவே எப்படி முடிவு நாம் செய்ய போகின்றோம்? ஆத்மா எங்காவது சென்று இருத்தல் என்பதும் எங்கிருந்தாவது வருதல் என்ற விவகாரம் அவித்யா கிருதம், அது அறியாமையினால் ஆத்மாவிடம் ஏற்றி வைக்கப்படுகிறது. பிறகு செல்லுதல் வருவதெல்லாம் யார்னா, சூக்ஷ்ம சரீரம் காரண சரீரத்தில் ஒடுங்க, காரண சரீரத்திலிருந்து சூக்ஷ்ம சரீரம்தான் வந்துள்ளதே தவிர ஆத்மா எங்கும் செல்லவில்லை, எங்கிருந்தும் வரவில்லை. ஆகவே இந்த ரெண்டு கேள்விக்கும் பதில், ஆத்மா எப்பொழுதும் தன்னுடைய சுரூபத்தில் இருக்கின்றது. அதாவது இந்த இடத்துல ஆத்மான விஞ்ஞானமய புருஷக, விஞ்ஞானமய புருஷனுடைய உண்மையான சொரூபம் என்னன்னா அது ஆத்மா. அந்த ஆத்மா எங்கும் செல்வதில்லை, எங்கிருந்தும் வருவதில்லை. அதுதான் பதில். ஆனால் எங்கேயோ சென்று எங்கிருந்தோ வந்தது போல் தெரிகிறதேனா அது வந்தது போல் தெரிகிறதே தவிர எங்கும் செல்லவில்லை. இருப்பினும் இங்கு கேள்வியை மீண்டும் சற்று ஆராய்ந்து பார்த்தால், சுஷுப்தி அவஸ்தையில் ஜீவன் எந்த இடத்தில் இருக்கின்றான் என்று கேள்வி வரும்பொழுது சொரூபத்தில் இருக்கின்றான். அந்த சொரூபத்தினுடைய தன்மை என்ன? அதுதான் கேள்வி. ஜீவன் சுஷுப்தியில் எங்கு இருக்கின்றான்னா சொரூபத்தில் இருக்கின்றான். அந்த சொரூபத்தினுடைய தன்மை என்ன? பிறகு எந்த சொரூபத்திலிருந்து இவன் வருகின்றான், அதனுடைய தன்மை என்ன? அதாவது அதிகரணம் என்ன, அபாதானம் என்ன? அதுதான் கேள்வி. அதிகரணம்னா எந்த இடத்தில் அவன் இருக்கான், அபாதானம்னா எந்த இடத்திலிருந்து அவன் வருகின்றான். அதிகரணம்னா இருக்கின்ற இடம். இப்போ நம்ம அமர்ந்து கொண்டிருக்கின்ற இடத்துக்கு பேர் அதிகரணம். அபாதானம்னா எந்த இடத்திலிருந்து வருதோ அது அபாதானம். இந்த ரெண்டுக்கும் ஒரே பதில்தான், ஆனால் வேறு சொற்களில் சொல்லப்படுகிறது. 17வது அடுத்த மந்திரத்தில் முதல் கேள்விக்கான பதில் அதிகரணம், அது ஆத்மா என்று சொல்லப்படுகிறது, அல்லது பரமாத்மா என்பது பதில். பிறகு இது 20வது மந்திரத்தில் அபாதானம் பிரம்மன் என்று சொல்லப்படுகிறது. இவன் ஆத்மாவிடம்தான் இருக்கின்றான், பிறகு பிரம்மனிடமிருந்து வருகின்றான். இதனுடைய பொருள் என்னன்னா, இவன் எங்கும் போகவில்லை, எங்கிருந்தும் வரவில்லை. செல்லுதல் வருதல் என்பது வாஸ்தவம் அல்ல, அது ஏற்றி வைக்கப்படுவது. இப்படி கேள்வியை கேட்டு சங்கரர் இங்கே என்ன பதில் சொல்கிறார்னா, நம்ம விவகாரம் ஆத்மா எங்கேயோ சென்றது, எங்கிருந்தோ வந்ததுங்கிற கமன ஆகமன விவகாரம் சொப்பனத்தை போல மித்தியா, வாஸ்தவம் அல்ல. இருப்பினும் சுஷுப்தி அவஸ்தையில் ஆத்மா தன்னுடைய சொரூபத்தில் இருந்தது. அந்த சொரூபத்தினுடைய தன்மை விளக்கப்பட வேண்டும். பிறகு எந்த சொரூபத்திடமிருந்து வந்தது என்றால் அந்த சொரூபம் ஒன்றுதான்.
அதே சொரூபத்தினுடைய தன்மை மீண்டும் விளக்கப்படுகிறது. ஆகவே இனிமேல் வருகின்ற பகுதிகள் ஆத்மாவினுடைய சொரூப லட்சணம், ஆத்மாவினுடைய சொரூபம் என்ன என்பது. இனி இந்த மந்திரத்தில் அடுத்த ஒரு சொல் எடுத்துக்கொண்டு ஆராயப்படுகின்றது. அந்த சொல் விஞ்ஞானமய புருஷக. அதையும் சங்கரர் சற்று ஆராய்கின்றார். இப்போ ஆராய்ச்சி செய்தது இந்த கேள்வி, அதாவது எங்கு போனது எங்கு வந்ததுங்கிற இந்த விவகாரம், சென்று வருதல்ங்கிற விவகாரம். இனி அடுத்தது விஞ்ஞானமய புருஷக. இந்த விஞ்ஞானமய புருஷகங்கிறதுக்கு விஞ்ஞானமய கோஷம் என்பதுதான் பொருள். விஞ்ஞானமய கோஷத்துடன் கூடியிருக்கின்ற ஜீவன். அந்த ஜீவன் எங்கு செல்கின்றான், எங்கு வருகின்றான். இப்போ இந்த இடத்தில் சிலர் தவறான கருத்தை கூறுகிறார்கள். அதை சங்கரர் நீக்குகின்றார். சிலர் விஞ்ஞானம் என்ற சொல்லுக்கு சைத்தன்யம் என்ற பொருளை எடுத்துக்கொண்டு விஞ்ஞானமயக இஸ் ஈக்குவல் டு சைத்தன்யமயக, சைத்தன்ய விகாரக என்ற பொருளை சிலர் கொள்கிறார்கள். அதாவது விஞ்ஞானமய புருஷன்னா ஜீவன் அர்த்தம். இந்த விஞ்ஞானம்ங்கிறதுக்கு சைத்தன்யம்னு ஒரு பொருள் எடுத்துக்கொண்டு மயகங்கிற இடத்துல விகாரம், சைத்தன்யத்தினுடைய விகாரமாக மாறுதலாக இருப்பவன். அதை சங்கரர் சொல்கிறார், சைத்தன்யத்துக்கு விகாரம் கிடையாது. அந்தக்கரணத்துக்கு விகாரம் இருக்கே தவிர, எண்ணங்களுக்கு மாற்றம் இருக்கே தவிர அறிவுக்கு மாற்றம் இல்லை. பிறகு சிலர் இனி ஒரு தவறை செய்கிறார்களாம். விஞ்ஞானமயக என்பதற்கு விஞ்ஞானம்ங்கிறதுக்கு பிரம்மன் என்ற ஒரு பொருளை எடுத்துக்கொண்டு மயகங்கிறதுக்கு அவயவம், உறுப்பு என்ற பொருளை கொள்கிறார்கள். அதாவது பிரம்மத்தினுடைய அவயவமாக இருக்கின்ற ஜீவன், பிரம்மத்தினுடைய ஒரு உறுப்பாக அங்கமாக இருப்பவன் என்ற பொருளும் இங்கு பொருந்தாது. இப்போ ரெண்டு தவறான கருத்து. இதெல்லாம் நமக்கு அவசியம் இல்லை. இருந்தாலும் எப்படி ஒரே ஒரு உபனிஷத்துக்கு பல அர்த்தங்கள் வருகிறதுங்கிறதுக்கு இதெல்லாம் நமக்கு உதாகரணம். இந்த விஞ்ஞானமயங்கிறதுக்கு சைத்தன்யத்தினுடைய விகாரம்னு எடுத்துட்டா பிறகு பொருள் மாறுபடும். அல்லது பிரம்ம அவயவம்னு எடுத்துக்கொண்டால் அப்பொழுதும் மாறுபடுகின்றது. அப்படி கொள்ளக்கூடாது. புத்தி பிராயக, புத்தியுடன் கூடியிருக்கின்ற ஜீவன் தான் சுஷுப்தி அவஸ்தையில் எங்கு செல்கின்றான்னா தன்னுடைய உண்மையான சொரூபத்தில் இருக்கின்றான். எங்கிருந்து வருகின்றான்? அதே உண்மையான சொரூபத்திலிருந்து வருகின்றான். இதுதான் கேள்வி. இந்த சொரூபத்திற்கு செல்லுதல் வருதல் என்பது பிராந்தி, வாஸ்தவம் அல்ல. இனி 17வது மந்திரத்தில் ஜீவாத்மாவினுடைய சொரூபம் அல்லது பரமாத்மாவினுடைய தத்துவம் விளக்கப்படுகின்றது. 17வது மந்திரத்தை பார்ப்போம். சகோவாச அஜாதசத்ருஹு யத்ர ஏஷக ஏதத் சுப்தோ பூத் ய ஏஷ விஞ்ஞானமய புருஷக ததேஷாம் பிராணானாம் விஞ்ஞானேன விஞ்ஞானமாதாய ய ஏஷோந்தர்ஹ்ருதயே ஆகாஷக தஸ்மின் ஷேதே தானி யதா கிருண்ணாதி அதக ஏதத் புருஷக ஸ்வபிதி நாம தத் கிருஹீதக ஏவ பிராணோ பவதி கிருஹீதா வாக் கிருஹீதம் சக்ஷுः
கிருஹீதம் ஸ்ரோத்ரம் கிருஹீதம் மனக. இந்த மந்திரத்தில் ஆத்ம தத்துவம் விளக்கப்பட்டுள்ளது. முதல் கேள்விக்கான பதிலும் வருகின்றது. முதல் கேள்விக்கான பதில் என்னவென்றால், ஆத்மஸ்வரூபம், அதாவது ஆத்மாவிடம் ஜீவன் உறக்கத்தில் இருக்கின்றான். இப்போ இந்த கேள்வி சற்று கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு சங்கரர் மிக அழகான ஒரு அறிமுகத்தை, இன்ட்ரோடக்ஷனை கொடுக்கின்றார். ஜாக்ரத் சொப்பனம் முதலிய அவஸ்தைகளில், குறிப்பாக ஜாக்ரத் அவஸ்தையில் ஒரு ஜீவன் கர்த்தாவாக போக்தாவாக விளங்கி வருகின்றான். நான் இப்போ இருக்கின்ற அவஸ்தையில் நாம் கர்த்தாவாக இருக்கிறோம், போக்தாவாக இருக்கின்றோம். ஒரு செயலை செய்து கொண்டிருக்கின்றோம், கர்மத்தை செய்து கொண்டிருக்கின்றோம். சில சமயங்களில் கர்மத்தினுடைய பலனை அனுபவித்து கொண்டு இருக்கின்றோம். சமையல் பண்ணும் பொழுது கர்த்தா, அதை சாப்பிடும் பொழுது போக்தா. இதுதான் சம்சாரம், இது ஜாகிரத் அவஸ்தையில். இந்த கர்த்தாவாகவும் போக்தாவாகவும் இருப்பது நான் இருந்து கொண்டு இருக்கின்றேன். இது என்னுடைய ஸ்வபாவமா சொரூபமா என்ற சந்தேகம் வருகிறது. எப்பொழுதுமே செயல் செய்து கொண்டும் செயலுக்கான பலனையும் அனுபவித்து கொண்டிருப்பது என்னுடைய சொரூபமா, என்னுடைய ஸ்வபாவமா என்ற கேள்வி வரும்பொழுது அது அல்ல, என்னுடைய ஸ்வபாவம் அல்ல. எப்படி தெரிகிறது என்றால், வாக் முதலிய இந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள் போன்றவற்றில் எப்பொழுது சம்பந்தம் ஏற்படுகின்றதோ, ஞானேந்திரியங்களுடன், கர்மேந்திரியங்களுடன், சம்ஸ்காரங்களுடன், சித்தத்துடன் எப்பொழுது எனக்கு சம்பந்தம் ஏற்படுகிறதோ அப்பொழுதுதான் நான் கர்த்தாவாக போக்தாவாக இருக்கின்றேன். ஆனால் சுஷுப்தி காலத்தில், ஆழ்ந்த உறக்கத்தில் கர்த்திருத்துவமெல்லாம் இல்லை. நான் கர்த்தாவாக இல்லை, விஷயங்களை அனுபவிக்கின்ற போக்தாவாக இல்லை. அஞ்ஞானத்தை அனுபவிக்கிற போக்தாவாக இருக்க அது வேறு, ஆனால் விஷயங்களை அனுபவிக்கின்ற போக்தாவாக இல்லை. இப்போ இதிலிருந்து என்ன தெரிகின்றது, என்னுடைய கர்த்திருத்துவம் போக்திருத்துவம் என்பது வாக் முதலிய இந்திரியங்களினுடன் சம்பந்தத்தால் தான் வருகிறது. இதிலிருந்து என்ன தெரிகிறது, அந்த வாக் முதலிய இந்திரியங்களோடு சம்பந்தம் இல்லை என்றால் எனக்கு கர்த்திருத்துவமும் இல்லை, போக்திருத்துவமும் இல்லை. ஆகவே சுஷுப்தியை ஏன் எடுத்துக்கொள்ளப்பட்டது, சுஷுப்தி அவஸ்தை ஏன் எடுத்துக்கொள்ளப்பட்டது என்றால், கர்த்திருத்துவமும் போக்திருத்துவமும் என்னுடைய சுபாவம் அல்ல என்று நிலைநாட்ட. இல்லைன்னா எதற்கு சுஷுப்தி அனுபவத்தை எடுத்துகிட்டு ஆராய்ச்சி பண்ணுறோம்? ஜாகிரத அனுபவத்தை எடுத்துட்டோம்னா ஏதாவது கர்த்தா, ஏதாவது விஷயத்துக்கு போக்தாவாக இருக்கும். சாஸ்திரம் படிக்கும் பொழுதும் கூட படன கர்த்தாவாக இருக்கிறோம், சாஸ்திரத்தை கேட்கும் பொழுதும் கூட ஸ்ரோதா கேட்பவனாக போக்தாவாக இருந்து கொண்டு இருக்கின்றோம். அப்பொழுது ஜாகிரத அவஸ்தை முழுவதும் நாம் ஏதோ ஒரு விஷயத்துக்கு விஷயாக இருக்கின்ற காரணத்தினால் நமக்கு என்ன தோன்றிவிடலாம், என்னுடைய சொரூபம் என்று தோன்றிவிடலாம். இப்போ நான் எங்கெல்லாம் போகிறேனோ அங்கெல்லாம் என்னுடைய தலையும் சேர்ந்து போகிறது. அதிலேருந்து என்ன முடிவு பண்ணுறோம், நான் வேறு, என்னுடைய தலை வேறு அல்ல. ஆனால் ஒருவர் எங்கெல்லாம் போகிறாரோ அங்கெல்லாம் அவரோட ஹெல்மெட் போகிறது கிடையாது, அது மோட்டர் சைக்கிளில் மட்டும்தான் போகுது. இதிலிருந்து என்ன முடிவு பண்ணுறோம், சில சமயங்களில் அவர் தலையில் ஹெல்மெட் இருக்குது, சில சமயம் அவர் தலையில் ஹெல்மெட் கிடையாது. இதிலிருந்து ஹெல்மெட் தலையினுடைய அவருடைய சொரூபம் அல்ல. ஏன்னா ஒரு சமயம் இருக்குது, ஒரு சமயம் இல்லை. ஒரு சம்பந்தம் ஏற்படும் பொழுது தான், அந்த மோட்டர் சைக்கிளோட சம்பந்தம் ஏற்படும் பொழுது தான் அது தலையில் இருக்குது. மீதி நேரத்தில் அவர் கழட்டி வச்சிடுறார். இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, அது செல்வதனால் அது என்னுடைய சொரூபம் அல்ல. ஆனால் தலை எப்படி இல்லை, தலையை கழட்டி வச்சுட்டு எங்கேயும் நம்ம போக முடியாது. தலைக்குள்ளே இருக்கிற புத்தியை வேணால் விட்டுட்டு போகலாமே தவிர தலையை அப்படியே நம்ம விட்டுட்டு எங்கேயும் போகிறது இல்லை. இதிலிருந்து என்ன தெரிகிறது, எது என்னுடைய சுபாவம், எது என்னுடைய ஆகந்துக தர்மம்.
ஆகந்துக தர்மம்னா வந்து போகிற தர்மம். இந்த வந்து போகிற தர்மத்திற்கு எது உபாதி, எது காரணம் என்றால் இந்திரியங்கள் அல்லது கரணங்கள். இப்போ சுஷுப்தி அவஸ்தை எப்படி நமக்கு உதவி செய்கிறது என்றால், இந்த சுஷுப்தி அவஸ்தை நமக்கு வாக் முதலிய கருவிகளோடு சம்பந்தம் ஏற்படும் பொழுதுதான் கர்த்திருத்துவம், போக்திருத்துவம் அல்லது சம்சாரம் வருகிறது. அந்த இந்திரியங்களினுடைய சேர்க்கை இல்லை என்றால் நமக்கு சம்சாரம் இல்லை. ஆகவே நாம் கர்த்தாவாக போக்தாவாக இருப்பது நம்முடைய ஸ்வபாவம் அல்ல, நம்முடைய சொரூபம் அல்ல. அது கரணங்களினுடைய சம்பந்தத்தினால் வருவதே தவிர நம்முடைய சொரூபம் அல்ல என்பது இந்த மந்திரத்தில் காட்டப்படுகிறது என்று சங்கரர் இந்த மந்திரத்திற்கு அறிமுகம் கொடுக்கின்றார். இப்போ இந்த மந்திரத்தில் நமக்கு என்ன விஷயம் தெரியுது? ஜாகிரத அவஸ்தையில் எல்லா நேரத்திலையும் கர்த்தாவா போக்தாவா இருக்கிறதுனால அதுவே என்னுடைய சொரூபமா என்ற சந்தேகம் விடுகிறது. அதாவது நான் சம்சாரியாக இருக்கிறது தான் என்னுடைய சொரூபம்னு சந்தேகம் வரும் பொழுது இந்த சுஷுப்தி அவஸ்தைன்னு பகவான் படைச்சிருக்கார். எதற்கு படைச்சார்னா, நம்ம நினச்சிட்ருக்கோம் சந்தோஷமாக தூங்குறதுக்குன்னு. அதுக்கு படைச்சிருந்தாலும் அதிலிருந்து ஒரு பெரிய உண்மை தெரிகின்றது. என்னுடைய சொரூபம், என்னுடைய ஸ்வபாவம் சம்சாரமாக இருந்தால் அதை என்னால் விடவே முடியாது. விடப்படுவதனால் அது என்னுடைய ஸ்வபாவம் அல்ல. எது சொரூபமோ அது ந தியாஜ்யம், அதை விடவே முடியாது. அது சொரூபம் அல்லாததுனால தான் அதை விட முடியுது. சில பேர் சொல்லுவார்கள் அவருக்கு கோவப்படுறது சொரூபம்னு. அப்படி சொரூபமாக இருந்தால் எல்லா நேரத்துலையும் கோவப்பட்டுருக்கணும், பொறாமப்பட்டுருக்கணும் எல்லா நேரத்துலையும். அப்படி இல்லையே, அது போகிறதுனால என்ன தெரியுது? ஏதோ ஒரு உபாதியோட சம்பந்தம் வைக்கிறதுனால தான் இந்த பழக்கங்கள், இந்த சுபாவங்கள் வருகின்றது. மீதி நேரம் வருவதில்லை. ஆகவே அது சொரூபம் அல்ல. இப்போ கர்த்தாவாக போக்தாவாக இல்லாத நிலை சுஷுப்தி அவஸ்தை. இப்போ இது ஒன்று. இரண்டாவது முக்கியமான கருத்து இங்கு சொல்லப்படுவது, சுஷுப்தி காலத்தில் ஜீவன் நிர்விசேஷ சைத்தன்யத்தில் உறங்குகின்றான், நிர்விசேஷ சைத்தன்யத்தில் இருக்கின்றான். நிர்விசேஷம்னா எந்தவித குணமும் இல்லாத சைத்தன்யத்திடம் இவன் ஒடுங்கி இருக்கின்றான். நிர்குண சைத்தன்யத்திடம் இவன் இருக்கின்றான். அதுதான் இந்த மந்திரத்தினுடைய சாரம். அதாவது நிர்விகார, நிர்விசேஷ. சவிசேஷம்னா விசேஷத்துடன் கூடிய சைத்தன்யம், நிர்விசேஷம்னா விசேஷம் இல்லாத சைத்தன்யம். இனி விசேஷம்னா என்ன என்ற கேள்வி வருகின்றது. விசேஷம்னா ஏதாவது ஒரு தன்மையுடன் கூடியது விசேஷம், ஒரு குணம், ஒரு குவாலிட்டி. நிர்விசேஷம்னா எந்த விதமான குணம், எந்த விதமான வரையறுக்கும் அப்பாற்பட்ட வரையறுக்கப்படாத சைத்தன்யத்திடம் இவன் ஒடுங்குகின்றான். அது எப்படி என்றால், வேதாந்த சாஸ்திரத்தில் உபமான பிரமாணம் என்று ஒரு பிரமாணத்தை நாம் ஏற்றுக்கொள்கின்றோம். எக்ஸாம்பிள், அதுக்கு உடனே எது ஞாபகம் வரும் தெரியுமா? ஒரே ஒரு உதாரணத்தை தான் கொடுத்துட்ருப்போம். உபமானம்னு சொன்னால் நம்ம கொடுக்குற உதாரணம் என்ன? எருமையும் காட்டெருமையும் தான். ஒருவர் எருமையை பார்த்துருக்கார் கிராமத்தில். காட்டில் போய் காட்டெருமையை பைசனை பார்க்கல. ஆனால் இவர் காட்டுக்குள்ளே போகும்போது கேட்குறார், பைசன்கிறது எப்படி இருக்கும்னு. நம்ம உடனே நம்ம வீட்டில் இருக்கிற எருமையை உதாரணமாக சொல்கிறோம். அது போல் இருக்கும், ஆனால் கொம்பு கொஞ்சம் வளைஞ்சிருக்கலாம், பார்க்குறக்கு உக்கிரகமாக இருக்கும். இது போல் தாமசமாக இருக்காது. இது போல் தாமசமாக இருக்குன்னு பக்கத்தில் போய் நிற்காதே, அது ராஜசமான குணத்தை கூடியது அப்படின்னு சொல்லிடுறோம். உடனே அவர் பைசனை பார்த்த உடனே ஞானம் வந்துடுது. இந்த ஞானம் எப்படி வந்தது? இதுதான் பைசன் அப்படிங்கிற ஞானம் எப்படி வந்ததுன்னா உபமான பிரமாணத்திலிருந்து வந்தது. அப்படி உபமானத்தை நாம் ஏற்றுக்கொள்கின்றோம். இப்பொழுது ஒரு கேள்வி வருகின்றது, மோக்ஷத்துக்கு எது உபமானம்? உபமானமே உபமேயம் அல்ல, எக்ஸாம்பிளே அந்த விஷயம் ஆகிறார். மோக்ஷத்துக்கு என்ன உதாகரணம் கொடுப்பது அப்படின்னா,
ஒரு கால் நம்ம பதில் சொல்கிறோம் வச்சுக்கோமே, முக்த புருஷங்கிட்ட போய் பாருங்கன்னு சொன்னால் அது உபமானமே அல்ல. அதாவது பைசன் எப்படி இருக்குன்னு கேட்டால் பைசன்கிட்ட போய் பாருன்னா, காட்டெருமை எப்படி இருக்குன்னா காட்டெருமை கிட்ட போய் பாருன்னா அது உதாரணம் அல்ல. நான் சம்சாரியாக இருக்கேன். சம்சாரியாக இருக்கிற நான் முக்தனுடைய மனநிலை, முக்தன் எப்படி இருப்பான், மோக்ஷங்கிறது என்னன்னா அது நீ முக்தன்கிட்ட போய் பாருன்னா எப்படி தெரியும்? அப்போ நான் சம்சாரியாக இருக்கும் பொழுதே மோக்ஷத்திற்கு ஒரு எக்ஸாம்பிள் எனக்கு தேவை. ஆகவே உபனிஷத் சுஷுப்தியை உதாகரணமாக கொடுக்கின்றது. இருந்தாலும் ஏதோ ஒரு சிமிலாரிட்டி இருக்கு, ஏதோ ஒரு ஒற்றுமை இருக்கிறது. அதுபோல மோக்ஷத்திற்கு சாஸ்திரம் கொடுக்கின்ற ஒற்றுமை சுஷுப்தி அவஸ்தா. சுஷுப்தி அவஸ்தையை உதாகரணமாக கொடுக்கின்றது. அதாவது சாஸ்திரத்தில் என்ன சொல்வார்கள், மோக்ஷ சாயா சுஷுப்தௌ அனுபூயதே. சாயா அப்படின்னா நிழல், மோக்ஷத்தினுடைய நிழல், அதனுடைய டூப்ளிகேட்னு அர்த்தம். சுஷுப்தி அவஸ்தையில் நமக்கு கிடைக்கின்றது. அதனால தான் எல்லாத்துக்கும் தூங்க போகிறதுன்னா அவ்வளவு சந்தோஷம். தூங்க போகிறதுக்கு யாராவது சங்கடப்படுவார்களா? யாருமே சங்கடப்பட மாட்டார்கள். அது எந்த இடமா இருக்கலாம், எப்படி வேணுமானாலும் இருக்கலாம். தூங்குறதுல அவ்வளோ விருப்பம். நான் வெஹிக்கிளில் போயிட்டுருக்கும்போது பார்க்குறேன், 2 வீலரில் பின்னாடி உட்கார்ந்து தூங்கி கொண்டு செல்கிறார்கள். அதில் எவ்வளோ தைரியம் இருக்கணும். 2 வீலரில், அது நம்ம ஊர் ரோட்டில் அவ்வளோ சந்தோஷமாக சுஷுப்தி அவஸ்தைக்கு போகணும்னா அதுதான் உண்மையான அபயம், தைரியம். காரணம் என்ன? அவ்வளவு சந்தோஷம். சுஷுப்திக்கு போகிறதுனா எந்த இடத்துல சான்ஸ் கிடைக்குதோ அந்த இடத்துல தூங்க போகிறோம். காரணம் என்ன? அங்கே போய் நம்ம மோட்சத்தினுடைய பிரதிபிம்பத்தை அனுபவித்து கொண்டு வருகின்றோம். அதனால் சாஸ்திரம் சொல்லுது, மோக்ஷம் என்பது சுஷுப்தி அவஸ்தையிலிருந்து நமக்கு கிடைக்கின்ற ஒரு குழு. இப்போ மோக்ஷங்கிறது சுஷுப்தி கிடையாது, ஆனால் சுஷுப்தி அவஸ்தை மோக்ஷத்திற்கு ஒரு உதாகரணம். ஏன் என்றால் அங்கு விக்ஷேபம் இல்லை, அதாவது சம்சாரம் கிடையாது. பிறகு அப்படி என்றால் மோக்ஷம்னே சொல்லிவிடலாமே. அதுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா ஆவரணம் அஜ்ஞானம் இருக்கின்றது. அதாவது சுஷுப்தியில் பிரம்மத்துடன் அஜ்ஞானம் இருக்கு, ஆனால் விக்ஷேபம் இல்லை. அஜ்ஞானம் இருக்கு, அஜ்ஞான காரியம் இல்லைன்னா ஆல்மோஸ்ட் அது அஜ்ஞானம் இல்லாத மாதிரி தான். அதாவது ஒரு பாக்டீரியா நம்ம உடம்பில் இருக்குது, ஆனால் அது ஒரு வேலையும் பண்ணலைன்னா அது இல்லாததுக்கு சம்மந்தேன. காரணம் என்ன? அதனுடைய இருப்பை எப்போ உணர்வோம்? அது வேலை செய்ய ஆரம்பித்தா தான். ஒன்று உள்ளே இருக்குது, அது ஒரு வேலையும் பண்ணலைன்னா அது இருந்தும் இல்லாததற்கு சமம். அப்படி சுஷுப்தி அவஸ்தையில் அஜ்ஞானம் இருந்தும் அதனுடைய காரியமான விக்ஷேபம் இல்லை. ஆனால் ஜாகிரத அவஸ்தையில், சொப்பன அவஸ்தையில் அஜ்ஞானமும் இருக்குது, ஆத்ம அஜ்ஞானமும் இருக்குது. அதனுடைய காரியமான விக்ஷேபம் அத்தியாசம், அதாவது உபாதியின் அபிமானத்தை கொடுத்து விடுகின்றது. ஆகவே சம்சாரத்தை முழுமையாக அனுபவிக்கின்றோம். இங்கே சுஷுப்தி என்பது மோக்ஷத்தினுடைய ஒரு நிழல். காரணம், அங்கு அஜ்ஞானம் மட்டும் இருக்கிறது. இப்போ ஏன் சுஷுப்தி மோக்ஷம் ப்ளஸ் மோக்ஷம் அல்ல? அதுக்கு என்ன பதில் சொல்லுவோம்? அது ஏன் மோக்ஷம் அப்படின்னா, மோக்ஷத்துக்கு உதாரணமாக சொல்கிறோம்னா அங்கே விக்ஷேபம் இல்லை. அது ஏன் மோக்ஷம் அல்ல என்றால் அங்கு அஜ்ஞானம் இருக்கின்றது. அப்போ சுஷுப்தியில் இருக்கின்ற ஜீவன் நிர்விசேஷ சைத்தன்யமாக இருந்த போதிலும் அஜ்ஞானம்ங்கிற உபாதியுடன் இருக்கின்றான், அஜ்ஞானத்தோடு மட்டும் இருக்கின்றான். அதனால் அது இங்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. பிறகு அந்த சுஷுப்தியில் இருக்கின்ற ஜீவன் சாட்சி சைத்தன்யமாக நிர்விசேஷ சைத்தன்யமாக இருக்கின்றான். ஜாகிரத் சொப்பனம் என்ற அவஸ்தைக்கு வரும்பொழுது என்னாகின்றது? சைத்தன்யத்தினுடைய பிரதிபிம்பம் அந்த கரணத்தில் படிந்து இந்த அந்த கரணமானது வெளியே செல்கிறது. நம்முடைய கருவிகள் இந்திரியங்கள் வழியாக வெளியே செல்கிறது. கண்ணு வழியாக வெளியே செல்கின்றது, காது வழியாக வெளியே செல்கிறது. அப்பொழுது என்ன ஆகின்றது? சைத்தன்யத்தினுடைய பிரதிபிம்பமான சிதாபாசமும் வெளியே செல்கின்றது.
அப்போ சிதாபாசன் வெளியே செல்கின்றது. நாம் என்ன செய்து விட்டோம், அந்த சிதாபாசனிடம் நான்கிற அபிமானத்தை வச்சிட்டோம். அப்போ என்ன ஆகின்றது, நான் வெளியே செல்கின்றேன், நான் உள்ளே வருகின்றேன் என்று அங்கும் நான் சொல்லும் பொழுது ஒரு சைத்தன்யத்தை தான் சொல்கிறோம். அந்த சைத்தன்யம் சவிசேஷ சைத்தன்யம், விசேஷத்துடன் கூடிய சைத்தன்யம். காரணம் என்ன, நான் இதை பார்க்கின்றேன். அப்போ திருஷ்யமானது, பார்க்கப்படும் பொருள் அந்த சைத்தன்யத்துடன் கலந்து விட்டது. அதுதான் விசேஷ சைத்தன்யம். விசேஷம்னா பார்க்கின்ற பொருளும் சைத்தன்யமும் கலந்து விட்டது. கேட்கப்படும் சப்தமும் சைத்தன்யமும் கலந்து விட்டது. அப்படி ஜாக்ரத் சொப்பன அவஸ்தையில் சைத்தன்யம், சிதாபாச சைத்தன்யம் எப்படி இருக்கின்றது, சவிசேஷமாக இருக்கின்றது. ஏதோ சவிசேஷம்னா இந்த இடத்துல விசேஷம்னா திருஷ்யம், ஆப்ஜெக்ட் ஆஃப் நாலேஜ், அறியப்படும் பொருளுடன் கலந்து விட்டது. அதை நம்ம பிரிக்க தெரியாமல் இருக்கின்றோம். ஆனால் சுஷுப்தி அவஸ்தையில் இந்த விசேஷங்களெல்லாம் விடப்பட்டு விடுகிறது. எல்லா விசேஷங்களும் விடப்பட்டு நிர்விசேஷமாக சைத்தன்யம் இருக்கின்றது. அவ்விதத்தில் இங்கு விளக்கம் வருகின்றது. இப்போ இங்கே விளக்கம் எப்படி வருகிறதுனா, சுஷுப்தி அவஸ்தையில் இந்த ஜீவன் என்ன செய்கின்றான், எல்லா விசேஷங்களையும் விட்டு விடுகின்றான். விட்டு அவன் நிர்விசேஷமாக அமர்ந்து கொண்டு இருக்கின்றான். ஆகவே இங்கு கேள்விக்கான பதில் என்ன, சுஷுப்தி அவஸ்தையில் எங்கு ஜீவன் இருக்கின்றான் என்றால் நிர்விசேஷ சைத்தன்யத்திடம் அவன் இருக்கின்றான். அதாவது நிர்விசேஷ சைத்தன்யத்திடம் இருக்கின்றான்ங்கிறத எப்படி புரிஞ்சுக்கணும்னா, நிர்விசேஷ சைத்தன்யமாக இருக்கின்றான். ஜாகிரத் சொப்பன அவஸ்தையில் சவிசேஷ சைத்தன்யமாக இருக்கின்றான். இப்போ இப்படி நம்ம இந்த ரெண்டு வாக்கியத்தை மனசில் வச்சுக்குவோம். சுஷுப்தி அவஸ்தையில் நிர்விசேஷ சைத்தன்யமாக இருக்கின்றான், ஜாகிரத் அவஸ்தையில் விசேஷ சைத்தன்யமாக இருக்கின்றான். அப்படி என்றால் இவன் ரெண்டு அவஸ்தையில் போயிட்டு வர்றானு, நிர்விசேஷத்துக்கு போயிட்டு சவிசேஷத்துக்கு வர்ற விவகாரம் உண்மையா என்றால் அதை ஏற்கனவே சங்கரர் சொல்லிட்டார். இந்த விவகாரம் சவிசேஷ சைத்தன்யமாக இவன் இருந்து நிர்விசேஷ சைத்தன்யத்துக்குள்ளே போயிட்டு மீண்டும் சவிசேஷ சைத்தன்யத்திற்குள்ளே வர்ற கமனாகமனம் ந வாஸ்தவம், அது உண்மை அல்ல. சொப்பனத்தை போல, சொப்பனத்தில் எங்கேயோ போயிட்டு வர்றது பொய் போல, இவன் உண்மையிலேயே நிர்விசேஷ சைத்தன்யமாக தான் எல்லா காலத்திலும் இருக்கான். இருந்தாலும் ஜாகிரத அவஸ்தையில் அது விளங்குவதில்லை. பொருள்களெல்லாம் அவனுடைய கவனத்தை எடுத்து விடுகிறது. நம்ம ப்ராக்டிக்கலாக என்ன சொல்கிறோம், எங்காவது ஒரு ஆசிரமத்தில் போய் ஒரு 2-3 நாள் இருந்துட்டு வர்றோம், அல்லது வீட்டிலையே யாருமே இல்லை, அந்த இடத்துல நேரத்தில் பார்த்தோம்னா நமக்கு கோபம் குறைவாக இருக்குது, அல்லது கோபம் வருவதில்லை, தேவையற்ற எண்ணங்கள் வருவதில்லை, நம்ம சம்சாரியாக இருப்பதில்லை. ஆனால் விஷயங்கள் வரும் பொழுது, மற்றவர்களோட பேசும் பொழுது, மற்றவர்களோட டிரான்சாக்ட் பண்ணும்போது என்ன ஆகிருது, நம்ம எரியாமல் சம்சாரத்தில் விழுந்துடுறோம். அப்படித்தானே நம்ம சொல்கிறோம். இந்த சமுதாயத்துக்குள்ளே இருக்கும் பொழுது, மக்களோடு இருக்கும் பொழுது நான் என்னுடைய நிலையில் இருப்பதில்லை, புத்தி டிஸ்ட்ராக்ட் ஆகிருது, யாருமே இல்லைன்னா சந்தோஷமாக இருக்கிறேன்னு சில சமயங்களில் நமக்கு அனுபவம் வருது. அப்படி பலர் சொல்கிறார்கள். அதுக்கு என்ன காரணம், விஷயங்கள் வரும் பொழுது அந்த விஷயம் இருக்கும் பொழுதே சாட்சியாக இருக்கிறதுக்கு நமக்கு திறன் இல்லை, சக்தி இல்லை. பொருள்கள் வரும் பொழுது நம்ம எறியாமல் அந்த பொருள்களோடு அபிமானம் வச்சிடறோம். மற்றவர்களுடைய சொல், நாம் மற்றவர்களிடம் சொல்வது, அதில் மூழ்கி விடுகின்றோம். யாருமே இல்லைன்னா நம்ம தூய்மையாக இருக்கிற மாதிரி, சம்சாரத்திலிருந்து விடுபட்ட மாதிரி ஒரு உணர்வு கிடைக்கிறது. இது ஒரு எக்ஸாம்பிள், இதுவும் ஒரு உதாரணம். அதே போல ஜாகிரத அவஸ்தையில் இந்த விஷயங்களெல்லாம் சைத்தன்யம் எண்ணங்களுடன் கலந்து நாம் அதை பிரித்து நிற்கிறதுக்கு சக்தி இல்லாமல் சவிசேஷ சைத்தன்யமாக இருந்து சம்சாரியாக இருக்கின்றோம். சொப்பன அவஸ்தையிலிருந்து சுஷுப்தி அவஸ்தைக்கும் செல்லும் பொழுது, ஜாகிரத்திலிருந்து சொப்பனத்தையும் விட்டுட்டோம், ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கோம். அப்பொழுது என்ன ஆகின்றது, நாம் எந்த விதமான விசேஷத்துடனும் இல்லாமல்
சுஷுப்தி அவஸ்தையில் நிர்விசேஷமாக இருக்கின்றோம். ஆகவே இங்கு அஜாத சத்ரு பதில் சொல்றார், நாம் சுஷுப்தி அவஸ்தையில் இருக்கின்ற இடம் ஆத்மா அல்லது நிர்குண பிரம்ம அல்லது பரமாத்மா, பரமாத்மாவிடம் இருக்கின்றோம். அதாவது மோட்சத்தில் இருக்கின்றோம், சொரூபத்தில் இருக்கின்றோம். இப்போ ஜாகிரத அவஸ்தையில் சொரூபத்தில் இல்லையானா ஜாகிரத அவஸ்தையிலையும் சொரூபத்தில் இருக்கும். ஆனால் இந்த சவிசேஷ எண்ணங்கள் நமக்கு அந்த உணர்வை ஞானத்தை கொடுப்பதில்லை. அஞ்ஞானிகளுக்கு, ஞானிக்கு எல்லா அவஸ்தையிலும் சொரூபத்தில் தான் இருக்கின்றான். ஆனால் இங்கே உபதேசத்திற்கு நம்ம என்ன சொல்கிறோம், சுஷுப்தியை உதாரணமாக எடுத்துக்கொண்டு சுஷுப்தி அவஸ்தையில் நாம் ஸ்ரோதா கந்தா மந்தா அல்ல, செல்பவன் சிந்திப்பவன் கேட்பவன் அல்ல, நிர்விசேஷ சைத்தன்யத்தில் இருக்கின்றோம். அதுதான் பதில். அது எப்படி என்றால் எல்லா விசேஷ சைத்தன்யங்களும் நிர்விசேஷ சைத்தன்யத்தில் ஒடுங்கி நாம் பரமாத்மாவிடம் இருக்கின்றோம். இதுதான் பதில். அப்போ என்ன கேள்வி என்ன பதில்? இப்போ எவ்வளவு விளக்கம் பார்த்தாலும் கடைசியில் என்ன கேள்வி என்ன பதில்ங்கிறத மறந்துடுவோம். இப்போ ஒரே ஒரு வரியில் கேள்வி கேட்டு ஒரே ஒரு வரியில் பதில் சொல்லணும்னா, ஆழ்ந்த உறக்கத்தில் நான் அல்லது ஜீவன் எங்கு இருக்கின்றான், இதுதான் கேள்வி. பதில், ஆழ்ந்த உறக்கத்தில் நான் அல்லது ஜீவன் நிர்விசேஷ சைத்தன்யத்தில் இருக்கின்றான் அல்லது நிர்குண பிரம்மத்திடம் அல்லது பரமாத்மாவிடம் இருக்கின்றான். இப்போ இந்த கேள்விக்கு இந்த பதிலை சொல்லும்போது எத்தனையோ சந்தேகங்கள் வரலாம். ரெண்டே சந்தேகம் வரலாம். ஒரு சந்தேகம் நான் தூக்கத்தில் மட்டும்தான் நிர்விசேஷமாக இருக்கிறேன்னா ஜாகிரத அவஸ்தையில் இல்லையான்னு சந்தேகம் வந்தால், ஜாகிரத அவஸ்தையில் இருந்த போதிலும் அங்கு நமக்கு தெளிவாக தெரிவதனால் உபதேசத்திற்காக, எக்ஸாம்பிள் சொல்கிறதுக்காக, உபமானத்திற்காக சுஷுப்தி அவஸ்தை எடுத்துக்கொள்ளப்பட்டது. இரண்டாவது சந்தேகம் நான் நிர்விசேஷத்திலிருந்து சவிசேஷத்துக்கு போயிட்டு வர்றது உண்மையா என்றால் சென்று வருதல் வாஸ்தவம் அல்ல. அப்படி இந்த ரெண்டு சந்தேகம் நமக்கு வரலாம். அந்த ரெண்டு சந்தேகத்தையும் சங்கரர் தன்னுடைய விளக்கத்தில் நீக்கி பதில் கூறுகின்றார். நாம் சுஷுப்தியில் நிர்விசேஷம் அல்லது நிர்குண சைத்தன்யத்திடம் இருக்கின்றோம். இதிலிருந்து நம்முடைய சொரூபம் நிர்குண சைத்தன்யம், எந்த விசேஷமும் எனக்கு இல்லை. நான் எந்த அஜெக்டிவும் அற்றவன், எனக்கு எந்த விதமான அடைமொழியும் அற்றவன், இல்லாதவன் நான். ஆனால் யோசித்து பார்த்தோம்னா நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கெல்லாம் ஏதோ ஒரு அஜெக்டிவுக்கு தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். என்னை சும்மா இருப்பவன்னு சொல்லிடக்கூடாது, நிர்விசேஷம்னு சொல்லிடக்கூடாது. ஏதாவது ஒரு சவிசேஷம் குவாலிஃபிகேஷனுக்காகத்தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஏதாவது ஒரு அஜெக்டிவ் எனக்கு வேணும்னு ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். அதாவது சம்சாரத்துக்கு ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். கஷ்டப்பட்டு நான் மோட்சமாக இருக்கக்கூடாது, முக்தி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஆனாலும் அதுக்கு நாம் வேலை பண்ணினாலும் உண்மையிலேயே நாம் விரும்புகிறது என்னென்னா நிர்விசேஷ சைத்தன்யம். நாம் படித்த படிப்பு, நாம் அடைஞ்ச ஸ்டேட்டஸ், அடைந்த பணம் அனைத்தும் என்ன ஆகிறதுனா ஜீரோ ஆகிறது. எங்குன்னா ஆழ்ந்த உறக்கத்தில் எல்லா விசேஷத்தையும் விட்டுட்டு ஒன்றுமே இல்லாத நிர்விசேஷமான அவஸ்தைக்கு நம்ம போகிறதுக்கு விரும்புறதிலிருந்து நம்முடைய சுரூபமே நிர்விசேஷந்தான். ஞானிக்கு என்னென்னா ஜாகிரத அவஸ்தையிலேயே இருக்கிற விசேஷம் மித்தியா ஆயிடுது. அதனால் அவன் சாட்சியாக இருக்கின்றான். ஜாகிரத அவஸ்தையில் மித்தியா ஆயிட்டா அவன் அப்பொழுதும் நிர்விசேஷமாக தான் இருக்கான். ஆனால் பொதுவாக நமக்கு அனுபவ ரீதியாக கிடைப்பது சுஷுப்தி. ஆகவே சுஷுப்தி என்பது இங்கு உதாகரணமாக எடுத்து கொள்ளப்பட்டது. இனி நாம் மந்திரத்திற்குள் சென்றால் இப்பொழுது நமக்கு விளங்கும். சகோவாச்ச அஜாத சத்ருகு. கார்கி அல்லது கார்கியக அல்லது பாலாக்கிக்கு பதில் தெரியவில்லை. நிர்விசேஷ சைத்தன்யம்னு ஒன்று இருக்குன்னு தெரியாததுனால ந மேனே அவருக்கு தெரியவில்லைன்னு நமக்கு தெரிந்தது. ஆகவே குருவானவர் உபதேசத்தை செய்கின்றார். இப்பொழுது விளக்குகின்றார். சக அஜாத சத்ருகு உவாச்ச உபதேசிக்கின்றார். யத்ர ஏஷக ஏதத் சுப்தக அபூத். இங்கு எத்ர என்றால் எஸ்மின் காலே அல்லது யதா, எப்பொழுது. ஏஷக இவன், யதா எப்பொழுது, சுப்தக அபூத். இங்கு எத்ர என்றால் எஸ்மின் காலே அல்லது யதா எப்பொழுது. ஏஷக இவன், யதா எப்பொழுது, சுப்தக அபூத்.
ஏதத் சுப்தக அபூத். ஏதத்ங்கிறது இங்கே இவ்விதமாக, சுப்தக அபூத் உறங்கிக் கொண்டு இருக்கின்றானோ. யார் அவன்? யக ஏஷக விஞ்ஞானமய புருஷக. எந்த இவன்? விஞ்ஞானமய புருஷன். இந்த விஞ்ஞானமய புருஷன்னா புத்தியை உபாதியாக உடைய இந்த ஜீவன் எப்பொழுது உறங்கிக் கொண்டு இருக்கின்றானோ, அதாவது இதெல்லாம் ஏற்கனவே பார்த்த கருத்து தான். எப்பொழுது ஒருவன் உறங்கிக் கொண்டிருக்கின்றானோ, தது தேஷாம். இங்கே தத் அப்படின்னு ஒரு சொல்லு, அதற்கு ததா அப்பொழுது. தத் இஸ் ஈக்குவல் டு ததா அப்பொழுது. அப்பொழுது என்ன செய்கின்றான் அப்படிங்கிறது இங்கே சொல்ல போகிறார். இனிமேல் என்ன வருகிறதுனா, எல்லா விசேஷங்களையும் விட்டு விடுகிறான்னு சொல்ல போகிறார். எல்லா விதமான அஜெக்டிவ், எல்லா விதமான குணங்களையும் விருத்திகளையும் எண்ணங்களையும் உபாதியோடு சம்பந்தங்களையும் ஒடுக்கி கொண்டு விடுகின்றான், விட்டு விடுகின்றான் அப்படின்னு சொல்கின்றார். தேஷாம் பிராணானாம். இங்கு பிராணானாம் என்றால் இந்திரியானாம் அப்படின்னு அர்த்தம். எல்லா இந்திரியங்களின் அப்படின்னு அர்த்தம். தேஷாம் பிராணானாம் என்றால் ஆழ்ந்த உறக்கத்தில் இவன் எல்லா இந்திரியங்களின், இங்கே பிராணானாம் இஸ் ஈக்குவல் டு இந்திரியங்களின். விஞ்ஞானேன விஞ்ஞானமாதாய அப்படின்னு அடுத்த பகுதி. விஞ்ஞானேன விஞ்ஞானம் ஆதாய. இந்த விஞ்ஞானேனங்கிறத விட்டுட்டு அடுத்த சொல்லுக்கு வருவோம். விஞ்ஞானம் ஆதாய. இங்கே விஞ்ஞானம்ங்கிற சொல்லுக்கு அறியும் செயல்படும் சக்தியை என்று பொருள். அறியும் சக்தியை, செயல்படும் சக்தியை. அறியும் சக்தியை, செயல்படும் சக்தியை. செயல்படும் சக்திங்கிறது கர்மேந்திரியம், அறியும் சக்திங்கிறது ஞானேந்திரியம். இப்போ எப்படி படிக்கணும்? பிராணானாம் விஞ்ஞானம் ஆதாய. பிராணானாம்னா இந்திரியங்களின் அறியும் செயல்படும் சக்தியை, ஆதாய என்றால் ஒடுக்கிக் கொண்டு. சுஷுப்தி காலத்தில், ஆழ்ந்த உறக்கத்தில் ஒரு ஜீவன் இந்திரியங்களினுடைய அறியும் செயல்படும் சக்தியை ஒடுக்கிக் கொண்டு. அப்போ படிச்ச எப்படி வரும்? பிராணானாம் விஞ்ஞானம் ஆதாய. பிராணன்களுடைய இந்திரியங்களினுடைய பார்க்கும், கேட்கும், செயல்படும், பேசும் சக்தியை ஒடுக்கிக் கொண்டு. எதனுடன் சேர்ந்து ஒடுக்கிக் கொண்டு இவன் ஆத்மாவிடம் செல்கின்றான்? இப்போ விஞ்ஞானேனன்னு ஒரு சொல், நம்ம விட்ட சொல். விஞ்ஞானேன என்றால் சிதாபாசத்தால், சிதாபாசத்துடன். இப்போ விஞ்ஞானேனன்னு ஒரு விஞ்ஞானேனங்கிறதுக்கு சிதாபாசத்துடன் அர்த்தம். இனி ஒரு விஞ்ஞானம்ங்கிறதுக்கு அறியும் சக்தின்னு அர்த்தம். இந்திரியங்களிடம் இருக்கின்ற சக்தி, பிறகு சிதாபாசம். இந்த ஸ்டேஜில் சிதாபாசம்னா என்னென்னு கேட்க மாட்டீர்கள், நமக்கு கண்டிப்பாக தெரியும். சிதாபாசம்னா சைத்தன்யத்தின் பிரதிபிம்பம். இப்போ எப்படி பொருள் கிடைக்கின்றது? இந்திரியங்களின் அறியும் செயல்படும் சக்தியை சிதாபாசத்துடன் சேர்ந்து என்ன செய்கின்றான்? யக ஏஷக அந்தர்ஹிருதயே ஆகாஷக தஸ்மின் சேதே. எந்த ஒரு அந்தர்ஹிருதயத்தில் ஒரு ஆகாசம் இருக்கின்றதோ. இங்கே அந்தர்ஹிருதயம் என்று கூறினால், அந்தர்ஹிருதயம் என்றால் மனதிற்குள் இருக்கின்ற. ஹிருதயந்தான மனதுக்கே கோலகம். இப்போ அந்தர்ஹிருதயேனா அந்தர்ஹிருதயத்தில், மனம் என்கின்ற மனதினுடைய கோலகத்தில், யக எந்த மனம் என்கின்ற கோலகத்தில் எந்த ஒன்று, ஆகாஷக எந்த ஒரு ஆகாசம் உண்டோ. இங்கே ரொம்ப முக்கியமாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய இடம், ஆகாஷகங்கிற இந்த சொல்லுக்கு இங்கு பரமாத்மா என்பது பொருள். ஆகாஷக இஸ் ஈக்குவல் டு பரமாத்மா. இப்போ இந்த வார்த்தையெல்லாம் பிரம்மசூத்திரத்தில் பெரிய விசாரம் நடக்கும். ஆகாசம்னா பூதாகாசமா அப்படின்னா கிடையாது. ஏன் பரமாத்மான்னு பொருள் சொல்கிறோம்னா, அதற்கு இலக்கணப்படி காஷதே அப்படின்னா பிரகாசத்தேன்னு அர்த்தம், ஷைனிங்.
காஷ் அப்படின்னா டு ஷைன். அதில் ஒரு வேர்டு ப்ராங்கிறது எப்போவுமே சேர்த்திட்டதுனால பிரகாசம்னே சொல்லிட்டு வர்றோம். ஆனால் காஷதே அப்படின்னு சொன்னாலும் கூட, காஷகன்னு சொன்னாலும் கூட லைட்டுன்னு அர்த்தம், ஷைனிங் அர்த்தம். ஆனால் இந்த வேர்டு ப்ராங்கிறது எப்பொழுதுமே சேர்த்தப்பட்டதுனால பிரகாசம் பிரகாசம்னு சொல்கிறோம். ஒரிஜினல் ரூட் வந்து காஷ் டு ஷைன். ஆ அப்படின்னா முழுமையாக, ஆ சமந்தாத் டோட்டலி, எந்த விதமான தடையும் இன்றி, எந்த தடையும் இன்றி எப்பொழுதும் சர்வதா பிரகாசதே. ஆ சமந்தாத் சர்வதா காஷதே பிரகாசதே இது ஆகாஷக. எப்பொழுதும் எந்த தடையுமின்றி ஒளிர்ந்து கொண்டு எது இருக்குமோ அது ஆகாசம். இப்போ ஆகாசங்கிறதுக்கு இப்போ என்ன அர்த்தம் கிடைக்கின்றது? தங்குதடையின்றி எல்லா காலத்திலும் ஒளிர்ந்து கொண்டு எது இருக்குமோ அது. அது எதுனா நிர்விசேஷ சைத்தன்யம். நம்ம ஹிருதய ஆகாசத்தில், ஹிருதயம் என்கின்ற அங்கே ஒரு ஆகாசம் சொல்கிறோம், அந்தர் ஹிருதயன்னு அங்கே ஒரு ஆகாசம் இருக்குது, அது வெற்றிடம். அந்த ஆகாசம் இந்த ஆகாசம் அல்ல. அந்த ஹிருதயத்தில் எந்த ஒன்று இடம் இருக்கின்றதோ அங்கு ஒரு ஆகாசம் இருக்கின்றது, ஒரு சைத்தன்யம் இருக்கின்றது, ஆதார சைத்தன்யம். தஸ்மின் சேதே, அந்த சைத்தன்யத்திடத்தில் இந்த ஜீவன் ஒடுங்கி இருக்கின்றான். சிதாபாசனுடன் அந்த சைத்தன்யத்திடம் இவன் ஒடுங்கி இருக்கின்றான். தஸ்மின்னா தஸ்மின் பரமாத்மனி, தஸ்மின் ஆகாஷே. இப்போ இங்கே ஆகாஷக இஸ் ஈக்குவல் டு பரமாத்மா, நம்ம ஹிருதயத்திற்குள் சாட்சியாக இருக்கின்ற சாட்சி சைத்தன்யம். இப்போ ஆகாஷக இஸ் ஈக்குவல் டு சாட்சி சைத்தன்யம் அர்த்தம். தஸ்மின்னா சாட்சி சைத்தன்யே, அந்த சாட்சி சைத்தன்யத்தில் சேதே உறங்கிக் கொண்டு இருக்கின்றான், ஒடுங்கி இருக்கின்றான். அதுதான் பதில். இப்போ கேள்விக்கான பதில் என்னன்னா, இந்த ஜீவன் விஞ்ஞானமயன் அவன் எப்படி ஒடுங்குறானா, இந்திரியங்களுக்கு இருக்கின்ற சக்திகளையெல்லாம் எடுத்துக்கொண்டு, இந்திரியங்களுக்கெல்லாம் சக்தி இருக்கு, அவைகளையெல்லாம் எடுத்துக்கொண்டு பிறகு சிதாபாசத்துடனும், சிதாபாசனுக்கு அங்கே வேலை கிடையாது, சிதாபாசனுடன் சேர்ந்து அந்த சித்திடம் ஒடுங்கி இருக்கின்றான். அதாவது ஆழ்ந்த உறக்கத்தில் சிதாபாசன் என்ன பண்ணுறான்னா, சிதாபாசன் தானே ஜீவன், இந்திரியங்கள் இருக்கின்ற அபிமானத்தை அனைத்தையும் விட்டு விட்டு இந்திரியங்களினுடைய சக்தியை ஒடுக்கி கொண்டுன்னா என்ன அர்த்தம்? இந்திரியங்களோடு இவன் சம்பந்தம் வைக்காமல் அர்த்தம். இந்திரியங்களோடு சம்பந்தத்தை விடுறது தான் இந்திரியத்தில் இருக்கிற சக்தியெல்லாம் ஒடுக்கி கொண்டுன்னு அர்த்தம். இப்போ எந்த இந்திரியங்களுடனும் கரணங்களுடனும் அபிமானம் வைக்காமல் சூக்ஷ்ம சரீரத்தை தியாகம் செய்து அப்படின்னு அர்த்தம். சூக்ஷ்ம சரீரத்தில் இருக்கிற அபிமானத்தை முழுமையாக விட்டுட்டு இந்த சிதாபாசன் அந்த சூக்ஷ்ம சரீரத்துடன் என்ன செய்கின்றான்? காரண சரீரத்தில் ஒடுங்குறான்னு சொல்லலாம். காரண சரீரத்தும் எங்கு ஒடுங்குகின்றது? இந்த சைத்தன்யத்திடம் ஒடுங்கி இருக்கின்றது. இந்த சிதாபாசன் ஆகாசத்தில் உறங்கிக் கொண்டிருக்கின்றான். அப்ப சவிசேஷ சைத்தன்யம் நிர்விசேஷ சைத்தன்யத்தில் ஒடுங்கி இருக்கின்றது. இதுதான் பதில். இப்ப கேள்வி என்ன? ஜீவன் ஆழ்ந்த உறக்கத்தில் எங்கு இருக்கின்றான்? பதில், பரமாத்மாவிடம் இருக்கின்றான், ஆகாசத்திடம் உறங்குகின்றான். எப்படி? தன்னுடைய அனைத்து விசேஷங்களையும் தியாகம் செய்து கொண்டு. இவன் விசேஷத்தை தியாகம் பண்ணல, பரமாத்மா கிட்ட போகக்கூடாது. இவன் தன்னுடைய உபாதிகளையெல்லாம் தியாகம் பண்ணணும். அதனால தான் ஜென் புத்திசத்தில் ஒரு உதாரணம் சொல்வார்கள். நான் ட்ரூத்துக்கிட்ட போகணும் அப்படின்னா அவர்கள் சொல்வார், உன்னுடைய கோட்டை கழட்டி வச்சுட்டு போ அப்படின்னு சொல்வார்கள். அதனுடைய அர்த்தம் என்னன்னா, உன்னுடைய கோட்டை வெளியே வச்சுட்டு வா அப்படின்னு சொன்னால் அதனுடைய பொருள் உன்னுடைய அனாத்ம அபிமானத்தை விட்டு விட்டு வா அப்படிங்கிறது போல இங்கு இந்த ஜீவன் அனைத்து அனாத்மாக்களிடம் அபிமானம் விடணும்னா அந்த அனாத்மாவோட கனெக்ட் பண்ணுற இந்த கருவிகள் இருக்கே அதை விட்டு ஆகணும். நான் எல்லா ரூபத்தையும் தியாகம் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம். கண்ணில் இருக்கிற அபிமானத்தை எடுத்துட்டா ரூபம் போயிடும். பெரிய சப்தம் இருக்கு, இந்த சப்தத்தை எப்படி நிறுத்துறதுன்னா ரொம்ப கஷ்டம். தீபாவளிக்கு ஒரே சத்தம் வரப்போகுது, எப்படி நிறுத்துறதுன்னா
ஒவ்வொருத்தருகிட்டே போய் நீ பட்டாசு வெடிக்காதுன்னு சொல்லி நிறுத்த முடியாது. அவன் வேணும்னே காதில் போய் வெடிப்பான். அப்போ என்ன பண்ணணுமா, காதில் இருக்கிற அபிமானத்தை விட வேண்டும். அப்படி இந்திரியங்கள் இருக்கிற அபிமானத்தை நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம என்ன ஆகிறோம், அதை விட்டால் தான் நிர்விசேஷ சைத்தன்யத்தில் போய் ஒடுங்க முடியும். இப்போ இதே கருத்து மீண்டும் சற்று விளக்கப்படுகிறது. அதாவது இவன் சுஷுப்தி காலத்தில் எல்லா விதமான கரணங்களிடமிருந்து விலகி கொண்டு நிர்விசேஷமாக இருப்பதனால் மோட்சத்தினுடைய சாயா, மோட்சத்தினுடைய நிழலை அனுபவித்து கொண்டு இருக்கின்றான். அடுத்த பகுதி தானி, தானின இந்திரியாணி, அந்த இந்திரியங்களை யதா கிருண்ணாதி, கிருண்ணாதின விலக்கி கொள்கின்றானோ, அதிலிருந்து இவன் ஒடுங்கி கொள்கின்றானோ, விலக்கி கொள்கின்றானோ. எப்பொழுது இந்திரியங்களிடமிருந்து இந்த ஜீவன் சிதாபாசத்துடன் விலகுகின்றானோ அப்பொழுது ஹ ஏதத் புருஷக, இந்த புருஷன் ஸ்வபிதி நாம, இந்த புருஷனுக்கு ஒரு பெயர் வருகிறது. ஸ்வபிதி என்ற பெயர் இவனுக்கு, இந்த ஜீவனுக்கு வருகிறது. எப்பொழுது ஆழ்ந்த உறக்கத்தில் இவன் இருக்கும் பொழுது இப்போ இந்த நாமன நேம், இந்த ஜீவனுக்கு ஒரு புதிய பெயர் வருகிறது. அந்த பெயர் சொபிதி. சொபிதிங்கிறதுக்கு புதிய அர்த்தம் இங்கு கொடுக்கப்படுகின்றது. ஸ்வம் அபீதோ பவதி. ஸ்வம் அப்படின்னா சொரூபத்தில், ஸ்வம் அப்படின்னா சொரூபத்தில், அபீதகன ஒடுங்கியவனாக இருக்கின்றான். இப்போ சொபிதி இஸ் ஈக்குவல் டு சொரூபத்தில் இருப்பவன், தன்னிடத்தில் இருப்பவன் அப்படின்னு அர்த்தம். இந்த ஜீவனுக்கு அப்பொழுது சொபிதி என்ற பெயர் வருகின்றது. சொபிதினா தன்னிடத்திலேயே இருப்பவன், பிரம்மனிடத்தில், பரமாத்மாவினிடத்தில், நிர்குண சைத்தன்யத்தினிடத்தில் ஒடுங்கியவன் என்ற பெயர் வருகிறது. அப்ப என்ன ஆகுது, தத் கிரகீதக ஏவ பிராணோ பவதி. இங்க பிராணன் அப்படின்னா கிராணேந்திரியம், அதாவது ஒரு ஸ்மெல்ல அறிகின்ற, வாசனையை அறிகின்ற இந்திரியங்கள் ஒடுங்கப்பட்டு விட்டது. கிரகீதா வாக், கிரகீதம்னா ஒடுக்கப்பட்டு விட்டது, வாக்கானது ஒடுக்கப்பட்டு விட்டது. கிரகீதம் சக்ஷுகு, கண்ணானது ஒடுங்கி விட்டது. கிரகீதம் ஸ்ரோத்ரம், காது ஒடுங்கி விட்டது. கிரகீதம் மனக, மனமும் ஒடுங்கி விட்டது. அப்படி இந்த ஜீவன் எல்லா விதமான இந்திரியங்களிலிருந்து ஒடுங்கி விட்டான். இத்துடன் இந்த மந்திரம் முடிவடைகின்றது. மேலும் அடுத்த வகுப்பில் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.